Hey viewers, welcome back to another awesome video. Vladivostok ஈஸ்ட் எக்கனாமிக் ஃபாரம்ல கலந்துகிட்ட புட்டின் ஒரு இன்டராக்டிவ் செக்ஷன்ல ஈடுபட்டிருந்தாரு. அதுல அவர் சொன்ன சில விஷயங்கள் நம்ம நோட் பண்ணி பார்க்க வேண்டியதா இருக்கும். அந்த சில விஷயங்களை நம்ம ஷார்ட்டா பார்த்துட்டு ரஷ்யா உக்ரைன் போர்ல இருக்கும் ஃப்ரண்ட்லைன் மாற்றங்களை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். குறிப்பா இந்த கஷ் பகுதிக்குள்ள ஏற்பட்ட மாற்றங்களா இருக்கட்டும், இல்ல கீழ டான்பாஸ்ல சில முன்னேற்றங்கள் கிடைச்சிருக்கு. அது என்ன அப்படிங்கறத இன்னைக்கான காணொலியில் நம்ம பார்க்க போறோம். இந்த ரஷ்யா உக்ரைன் போர்ல மீண்டும் அமைதி திரும்பணும், இந்த போர் முடிவுக்கு வரணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு அந்த ஃபாரம்ல கேட்கப்பட்ட கேள்விக்கு புட்டின் ஒரு பதில சொல்றாரு. 2022ல ரஷ்யாவையும் உக்ரைனையும் உட்கார வச்சு டர்க்கில ஒரு பீஸ் சம்மிட் நடத்தப்பட்டது. அந்த சாராம்சத்தை கொண்டு இந்தியாவோ, பிரேசிலோ இல்ல சைனாவோ இந்த 3 நாடுகள்ல யாராச்சும் ஒருத்தங்க இந்த அமைதி பேச்சுவார்த்தையை முன்னெடுத்தாங்கன்னா, அதற்கு நாங்க ஒத்து போய் இந்த போரை நாங்க முடிவுக்கு கொண்டு வருவோம். மத்தபடி எந்த நாடுகளின் அமைதி பேச்சுவார்த்தையோ, இல்ல அவங்களுடைய சாராம்சத்தையோ நாங்க ஏற்க மாட்டோம் அப்படின்னு அவரு சொல்லியிருக்கிறாரு. இந்த 3 நாடுகள் அவரு குறிப்பிட்டு சொல்றதுக்கான காரணமும் அவரு அங்கேயே சொல்லிடுறாரு. பிகாஸ் இந்தியா, ரஷ்யா அண்ட் சைனா இந்த 3 நாடுகள் தான் ரஷ்யாவின் நம்பகமான நண்பனா இருக்கிறாங்க. அதுபோக உண்மையான அமைதி இந்த போர்ல வரணும்னு அப்படின்னு விரும்புற நாடுகள் இந்த 3 நாடுகள் தான். அவங்க மேல மட்டும் தான் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. அதனால தான் இந்த 3 நாடுகள்ல இருந்து யாராச்சும் ஒருத்தங்க அமைதி பேச்சுவார்த்தைய கரெக்ட்டா முன்னெடுத்தாங்கன்னா, அதாவது 2022ல டர்க்கி எடுத்த ஸ்டெப்ப எடுத்தாங்கன்னா, நாங்க ஒத்து போய் இந்த போர முடிச்சுப்போம் அப்படின்னு அவரு சொல்றாரு. நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா, இந்த இந்தியா, பிரேசில், சைனா இந்த 3 நாடுகளுமே பிரிக்ஸ்ல இருக்கும் ஃபவுண்டேஷனல் நாடுகள். அதாவது ஆரம்பத்துல பிரேசில், இந்தியா, ரஷ்யா, சைனா, அந்த சவுத் ஆப்பிரிக்கா இருந்தாங்க இல்லையா? அதுல 3 நாடுகள் இந்த நாடுகள் தான். ஆக மேற்கத்திய நாடுகள் எத்தன சுவிட்சர்லாந்து பீஸ் சம்மிட்ட ஏற்படுத்தினதிலிருந்து ஒரு முன்னேற்றமோ, இல்ல இந்த போர்ல ஒரு மாற்றமோ வராது அப்படிங்கிறத நம்ம இந்த செய்தியில இருந்தே புரிஞ்சுக்கலாம். இது போக இப்ப இந்த செய்திய புட்டின் சொன்னதுனால இந்தியாவுக்கு ஒரு அழுத்தம் தரப்படும் மேற்கத்திய நாடுகளாலும், உக்ரைனாலும். ஏன்னா இந்த மேற்கத்திய நாடுகள், உக்ரைன் 2 பேரும் இப்ப ரீசென்ட்டா நம்ம மோடி போயிட்டு வந்ததுல இருந்து, மோடிய பத்தி மோடி நெனச்சா முடியும், மோடி நெனச்சா முடியும் அப்படிங்கிற மாரி ஒரு பிம்பத்த கிரியேட் பண்ணி, இன்டைரக்ட்டா ஒரு பிரஷர போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அது போக இப்ப புட்டினும் இது மாரி சொன்ன காரணத்தினால, கண்டிப்பா இந்தியா மேல பிரஷர் வர அதிகமான சான்ஸ் இருக்கு அப்படின்னு தான் நான் நெனைக்கிறேன். பிகாஸ் பிரேசில் அப்படிங்கிற அந்த நாட்டோட பவர் அப்படிங்கிறது அவங்க பெருசா நம்ப மாட்டாங்க வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ். அதே மாரி சீனா அப்படிங்கிறது இவங்களுக்கும் அவங்களுக்கும் ஒத்து போகாது. அதே மாரி சீனாவின் சாராம்சத்த உக்ரைன் ஏற்கல அப்படின்னு நேரடியாவே அவங்க சொல்லிட்டாங்க. பட் இந்தியா அப்படிங்கிறது இந்தியாவ நாங்க நம்புறோம்னு உக்ரைன் சொன்னாங்க. கடைசியா வந்துட்டு போன மீட்டிங்ல. இப்ப இதெல்லாம் நம்ம அப்படியே ஒரு கொலாப்ஸ் பண்ணி பார்க்கும்போது, இந்த போரை நிறுத்துறதுக்கு இந்தியா மேல அதிகமான அழுத்தம் தரப்படும். போத் வெஸ்டர்ன் சைட்ஸா இருந்தாலும் சரி, உக்ரைனா இருந்தாலும் சரி, அவங்க சைட்ல இருந்து அழுத்தம் தரப்படும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இத இந்தியா எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கணும். சைனா அவன் இதுல நல்ல பேர் எடுக்க ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணுவான். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா மத்த நாடுகள் எல்லாமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போறது இந்தியாவ தான். ஸோ இதுல இந்தியா எடுக்கும் முடிவுகள் அப்படிங்கிறது இந்தியாவுடைய நிலைப்பாட்ட வெளிப்படுத்தும் விதமாவும் இருக்கும். பிகாஸ் வெஸ்டர்ன் ரஷ்யா புரியுது இல்லையா? நம்ம நடுநிலைன்னு சொல்லக்கூடிய ஒரு நாடு. ஸோ இந்தியாவுக்கான சத்திய சோதனையா இது உருவாகியிருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அடுத்தது இந்த கொஷ்குல நடத்திய ஊடுருவல பத்தி புட்டினிடம் கேட்ட கேள்விக்கும், போர்ல எது மாதிரியான சூழ்நிலை போயிட்டு இருக்குன்னு கேட்ட கேள்விக்கு சிம்பிளா ஒரு வார்த்தைய சொல்றாரு. உக்ரைன் அவங்க தலையில அவங்களே மண்ணள்ளி போட்டுக்கிட்டாங்க அப்படிங்கிறாரு. ஸோ இந்த வார்த்தைய அவர் எதற்காக பயன்படுத்துறாருன்னா, இந்த பேட்டில் ஆஃப் கர்ஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொஷ்குல ஒரு ஊடுருவல நடத்துனாங்க. அந்த ஊடுருவல் எத மையப்படுத்தி இருந்ததுன்னா, எங்களின் டோன்பாஸ் அட்வான்ஸ்மென்ட்ட குறைக்கும் விதமா அவங்க ஒரு பிளான் போட்டு இந்த பக்கம் ஒரு நியூ ஃப்ரண்ட்ட ஓப்பன் பண்ணாங்க அப்டின்னாரு. எஸ் அவர் சொல்றது கரெக்ட் தான். ஏன்னா, உக்ரைனின் மிலிட்டரி சீஃப்பும் இத தான் சொல்லியிருந்தாரு. டோன்பாஸ்ல இருக்கும் ரஷ்யாவின் சில படைகள் அவங்களுடைய படைகள இப்ப ரீலோகேட் பண்ணிக்கிட்டு வராங்க குர்ஸ்க்குள்ள அப்டின்னு அவர் சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த அடிப்படையில இந்த 2 பாயிண்ட்டுமே ஒத்து போகுது. புட்டின் இதோட நிக்கல. இத கன்டின்யூ பண்றாரு. டோன்பாஸ் அப்டிங்கிற இடத்துல அவங்க நெனச்ச மாரி ஒரு சக்சஸ் அவங்களுக்கு கிடைச்சுதா? எங்களுடைய ஃப்ரண்ட் லைன் ஸ்டில் அங்க ஸ்டெடியா அட்வான்ஸ்மென்ட்ல தான் போயிட்டு இருக்கிறாங்க. முன்னேறிக்கிட்டு இருக்கிறாங்க. குர்ஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குர்ஸ்க்ல நாங்க எதுவுமே பெருசா பண்ணல. எங்களுடைய ரீஷஃபிள் நாங்க எதுவுமே பண்ணல. ஆக்மத் படைகள கொண்டு வந்து தான் நாங்க அங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறோம். எங்களுடைய அல்டிமேட் கோலே அந்த டான்பஸ் அப்படிங்கிற பகுதிய மொத்தமா கையகப்படுத்தணும் அப்படிங்கிறது தான். ஸோ அதன் அடிப்படையில எங்களுக்கான வெற்றி ஸ்டெடியா போய்க்கிட்டு இருக்கு. ஆனா இத நீங்க உக்ரைன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, எங்களுடைய வெற்றிய தடுக்கணும் அப்படின்னு நெனச்சாங்க. அங்கேயும் ஃபெயில் ஆயிட்டாங்க. இப்ப குர்ஸ்க்ல என்ன நடந்துட்டு இருக்குன்னா, அங்க இருக்கும் எங்களின் படைகள் ஸ்டெடியா உக்ரைனிய படைகள பின்னுக்கு தள்ளிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ இத நம்ம இன்னைக்கு மேப் பார்க்கும்போது நமக்கும் புரிய வரும். இது உண்மதான் அப்படிங்கிறது. ஆக மொத்தம் கர்ஸ்க் அப்படிங்கிற பகுதியிலயும் அவங்கனால வெற்றி பெற முடியல. டோன்பாஸ் அப்படிங்கிற பகுதினாலும் வெற்றி பெற முடியல. ஒன்ஸ் அகைன் ஒரு ஃபெயிலியர் கவுண்டர் அஃபென்சிவா பேட்டில் ஆஃப் கர்ஸ்க் அவங்களுக்கு முடிஞ்சிருக்கு அப்படின்னு புட்டின் சொல்றாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2 செய்திகள் தான் அந்த எக்கனாமிக் ஃபோரம்ல பேசப்பட்டதுல நம்ம கண்டிப்பா நோட் பண்ண வேண்டிய செய்தி. மத்த சும்மா கிண்டலாவும், நக்கலாவும் செஷன் ரீதியான பேச்சுக்கள் எல்லாம் குடுத்தாரு. அத நீங்க பல காணொளியிலும் பார்த்திருப்பீங்க. அதுக்கு நாம போக விரும்பல.
நாம பேச வேண்டியது அப்படிங்கிறதே நெறைய இருக்கு. பிகாஸ் பேட்டில் ஆஃப் கர்ஸ்க் அப்படிங்கிறதுல என்ன ஃப்ரண்ட்லைன் மாறுதல் ஏற்பட்டிருக்கு. அதே மாரி கீழ டோன்பஸ் என்ன மாறுதல் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத வார் மேப்ல இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ வாங்க விரிவான காணொளிய பார்க்கலாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஆயுதம் அறிவோம். ஆயுதம் அறிவோம் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்னைக்கான வார்ம் அப் டிஸ்கஷன்ல 2 மேப்ப நம்ம பார்க்க போறோம். ஒண்ணு இந்த மேப். இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா? இந்த மேப் ஒண்ணு. இன்னொன்னு இந்த மேப்ப நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ இந்த சேனலுக்கு புதுசா வரும் நேயர்களா இருந்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்த வார் மேப் இதுதான். சரிங்களா? ஸோ இந்த வார் மேப்ல இருந்து தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்போம். இப்ப ஏன் நம்ம புதுசா இந்த ஒரு வார் மேப் வந்திருக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வார் மேப்ல ஒரு சிறப்பம்சம் இருக்கு. ஆக்சுவலா நீங்க பல கலர்ஸ்ல இருக்கிற கிளைம்டு ஏரியாஸ நீங்க பார்க்கலாம். ஆக்சுவலா என்ன இது? இந்த வார் மேப் எதற்காக இப்ப நான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வார் மேப்ல போத் ரஷ்யா கிளைம் பண்ணக்கூடிய இடங்களும் இந்த வார் மேப்ல அப்டேட் செய்யப்பட்டிருக்கும். உக்ரைன் கிளைம் பண்ணக்கூடிய இடங்களும் இந்த வார் மேப்ல அப்டேட் செய்யப்பட்டிருக்கும். அதாவது உக்ரைன் அவங்க வார் மேப்ல எங்கெங்கெல்லாம் அவங்களுடைய அட்வான்ஸ்மென்ட் இருக்கு, அவங்களுடைய கிளைம்டு ஏரியாஸ் எது அப்படிங்கிறத குறிக்கும் விதமா இந்த ப்ளூ கலர் ஜோன்ஸ் இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? உக்ரைன் கர்ஸ்க் ஆஃபென்சிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவது பார்த்தீங்களா? இந்த இடம். ஸோ இது வந்து உக்ரைன் அவங்க மேப்ல சொல்லக்கூடிய இடங்கள். வேர் ஆஸ் இந்த லைட் பிங்க் கலர்ல இருக்கும் பாருங்க. இத பார்த்தீங்கன்னா ரஷ்யன் கர்ஸ்க் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு கிளைம் பண்றாங்க பார்த்தீங்களா? ஸோ இது ரஷ்யா அவங்களுடைய முன்னேற்றங்கள அவங்களுடைய ஃப்ரண்ட் லைன் எப்படி இருக்கு அப்படின்னு குறிக்கும் இடமா இருக்கு. ஸோ ஒரே வார் மேப். ஆனா 2 நாடு அவங்களுடைய கிளைம காமிக்கும் விதமா இத நம்ம அப்டேட் செஞ்சு கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதுல என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு அப்படின்னா, நீங்க நியூஸ் கேட்கும்போது ஒரு ரீஜியன 2 பேரும் கிளைம் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏ அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கும். அத உக்ரைனும் நான் கிளைம் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரஷ்யா கேட்டீங்கன்னா, அவங்களும் நான் கிளைம் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாரி ஓவர்லேப்பிங் ஆகக்கூடிய இடங்கள் அப்படிங்கிறது இந்த வார் மேப்ல அழகா உங்களுக்கு வெளிய கொண்டு வந்து காமிக்கும். ஸோ கொர்னேவோ அப்படிங்கிற பகுதிய பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ப்ளூ கலர் லைன் இவ்வளோ தூரம் உங்களுக்கு வருது. வேறஸ் இந்த லைட் பிங்க்ல இருக்க லைன் பாருங்களேன், உள்ள போய் இவ்வளோ தூரம் வருது. ஸோ இந்த பகுதி இப்ப நானு கிரீன் கலர்ல வரைஞ்சு வச்சிருக்கேன் பார்த்தீங்களா? இந்த பகுதிய இப்ப இவங்க 2 பேருமே கிளைம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது மாரி ஓவர்லேப்பிங் ஆகும் பகுதிகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்மனால ஈஸியா இங்கருந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ பேட்டில் ஃபீல்ட்ல எப்படி அங்க சண்டை போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதும், கிரே ஏரியாக்கள் அப்படிங்கிறதையும் நம்மனால இந்த மேப்ல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். ஓகே. இந்த மேப்ல இப்ப நம்ம மேல இருந்து ஓகே. இந்த மேப்ல நம்ம டைரக்ஷன்ல இருந்து ஆரம்பிக்கலாம். இத வந்து நார்த் ஃபிளாங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இத வெஸ்ட் ஃபிளாங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பக்கம் இருக்கிறது ஈஸ்ட் ஃபிளாங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் கீழ இருக்கிறத வந்து சவுத் ஃபிளாங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் டைரக்ஷன் ஆனது. ஸோ இது வந்து ரஷ்யன் கண்ட்ரோல்டு ஏரியாஸ். இது வந்து உக்ரைனியன் கண்ட்ரோல்டு ஏரியாஸ். இப்ப நம்ம வார் மேப் ஓவராலா உக்ரைன் கண்ட்ரோல்டு ஏரியாஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, மிகப்பெரிய அளவுக்கு குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்மனால எடுத்துக்க முடியும். இவங்க எந்த அளவுக்கு இருந்தாங்கன்னா, இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் போயி அண்ட் இப்படி பெருசா போயிட்டு இருந்துச்சு இவங்களோட ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த இடத்த இதுவரைக்கும் இயர்லியரா குறைச்சிருந்தாங்க. இப்போ ஃபர்தரா இப்போ ரஷ்யன்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப இந்த மேப் பார்க்கும்போது இந்த ஏரியாஸ் நான் கிரீன் கலர்ல மார்க் பண்றேன் பாருங்க. இந்த ஏரியாஸ் வந்து இவங்க கிளைம் பண்ணியிருக்கிறாங்க. இப்ப புதுசா பேட்டில் மேப்ல சேஞ்ச் ஆயிருக்குன்னா, இந்த ஏரியா வந்து ரஷ்யா கிளைம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ரஷ்யன்ஸ் இந்த பக்கம் இருந்து அடிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்மனால தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் இந்த எல்லோ கலர்ல ஒரு கிளைம் செய்யப்பட்ட ஏரியா இருக்கு பார்த்தீங்களா? இதுதான் மலாயா. ஸோ மலாயா நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம். உக்ரைன சுத்தி வச்சு ரஷ்யாவ அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. இப்ப என்னன்னா இந்த மலாயாவ வந்து உக்ரைன கேப்சர் பண்ணிட்டாங்க. அதுதான் இந்த எல்லோ கலர் ஏரியா நமக்கு காமிக்குது. இது என்னப்பா ஃபர்ஸ்ட் இது என்னப்பா இந்த ரெட் கலர்ல ஒண்ணு இருக்கு. ப்ளூ கலர்ல சண்டை செய்ற மாரி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரெட் கலர்ங்கிறது ரஷ்யா சண்டை செய்றது. வேறஸ் ப்ளூ கலர் அப்படிங்கிறது உக்ரைன் சண்டை செய்றது. அவங்க ஆரம்பிச்ச சண்டை. சரிங்களா? இந்த பக்கம் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த சண்டை இந்த பக்கம் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதும் தெரிய வரும். கொர்னேவால முன்னேற்றம் காண்பதற்காக ஒரு சண்டை போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த பக்கம் வருது. ஸோ இப்ப நார்த்தர்ன் ஃபிளாங்க் அப்படின்னு ஓவராலா நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ரஷ்யன்ஸ் இப்படி தாக்க வந்துட்டு இருக்கிறாங்க. உக்ரைனியன்ஸ் இங்கிருந்து இப்படி இருக்கிறாங்க. ஸோ உக்ரைனியன்ஸ் இந்த பக்கத்துல இருந்து இருக்கிறாங்க. இப்ப நீங்க ஈஸ்டர்ன் ஃபிளாங்க்ல இந்த ஒரு சின்னதா ஒரு ஸ்பைக் இருக்கிறத உங்கனால பார்க்க முடியும். இங்க என்ன புதுசா ஒரு அப்கிரேட் ஆகியிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது அவங்க கண்ட்ரோல் பண்ண டெரிட்டரி அப்படின்னு சொல்ல முடியாது. பட் ஆனா சண்டை இவ்வளோ தூரம் போயிருக்கு. இந்த பக்கம் கீழ ரஷ்யா யாரும் வரல அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் தான் இது. இவங்க அப்படியே எந்த ஒரு தடையும் இல்லாம நேரா போய் இந்த இடத்துல இருந்து தான் ரஷ்யா கூட சண்டை செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படின்னு. பட் ஆனா
இத யாரும் இன்னும் கிளைம் பண்ணல. இப்போதைக்கு இது வந்து உக்ரைன் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. தொடர்ந்து நாம இந்த ஈஸ்டர்ன் ஃபிளாங்க பார்க்கும்போது, இந்த கீழ்ப்பகுதிகள நம்ம கன்சிடர் பண்ணணும். இந்த கீழ்ப்பகுதிகள் தான் ஸ்பெல்னோ கிரிபெலையா அப்படிங்கிற இடத்துக்கும், கீழ இருக்கும் கொலோட்டிவா இடத்துக்கும் கனெக்ஷன் குடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதாவது எப்படி சொல்லியிருந்தோம்னா, இவனுங்க வந்து ஸ்பெல்னே வரைக்கும் இருந்திருந்தாங்க. இந்த பெலையா வரைக்கும் அவங்களுடைய இத கொண்டு வந்து, இப்படியே இந்த கொலோட்டிவால இருந்து எடுத்துக்கிட்டு, அவங்களுடைய ஃப்ரண்ட் லைன் கூட இணைச்சுப்பாங்க. லேண்ட் கிராபிங் அவங்களுடைய ஆக்குபன்சி அதிகமாகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ, அதற்கான அப்டேட்ட இங்க பார்க்கும்போது உங்களுக்கு நெறைய சண்டைகள் போயிட்டு இருக்கிறது தெரியும். இங்க துண்டா பெலாயா மட்டும் சண்டை செய்றது உங்களுக்கு தெரியும். சப்போஸ் இந்த இடத்துல இவங்க யாரு ஜெயிக்கிறாங்களோ, சப்போஸ் இந்த இடத்துல ரஷ்யா ஜெயிச்சாங்கன்னா ஒண்ணும் ஆகப் போறதில்ல. சேம் ஆஸ் இட் இஸ் இருக்கும். சப்போஸ் இந்த இடத்துல உக்ரைன் ஜெயிச்சாங்கன்னா, அவங்கனால இங்க இருந்து ஒரு ஃப்ரண்ட்ட இப்படியும் ஓப்பன் பண்ண முடியும், இப்படியும் ஓப்பன் பண்ண முடியும். சரிங்களா? பட் நீங்க நடுவுல பார்த்தீங்கன்னா, இந்த ஷேடட் ஏரியாஸ் காமிக்கிறது என்ன அப்டின்னா, ரஷ்ய படைகள் தான் இந்த இடத்துல இருக்கிறாங்க. அதே மாரி உக்ரைனிய படைகள் இந்த ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் இருக்கிறாங்க அப்டிங்கிறதையும் உங்கனால பார்க்க முடியும். ஸோ இந்த ஒரு ஐடியா, இந்த ஒரு பிளான் உங்களுக்கு ஃபெயிலியர் ஆகவே அதிக சான்ஸ் இருக்கு. பிகாஸ் ரஷ்யாவின் கை தான் இங்க ஓங்கி இருக்கு. இவங்க நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி இவ்ளோ தூரம் கொண்டு வந்து, அதற்கப்புறம் இங்கேருந்து எடுத்தா தான் அவங்கனால ஜெயிக்க முடியும். இங்க துண்டா இருக்கும் இடத்துல இருந்து கொண்டு வர பார்த்தாங்கன்னா, அவங்கனால ஜெயிக்கப்பட முடியாது. இது ஒரு ஃபெயில். அண்ட் நெக்ஸ்ட் நாம இப்ப எங்க போணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெஸ்டர்ன் ஃபிளாங்க்குக்கு போலாம். ஓகே. ஸோ வெஸ்டர்ன் ஃபிளாங்க்குக்கு போறோம் அப்படின்னு பார்த்தாவே நம்ம குல்ஷ்கோவ கன்சிடர் பண்ணி தான் இந்த வெஸ்டர்ன் ஃபிளாங்கோடைய சண்டை இருந்துச்சு. அதனால தான் இங்க இருக்கும் இந்த 3 பாண்டூன்ஸ் ரகசியமாற கனெக்ட் பண்ணும் பாண்டூன்ஸ்ங்கள இவங்க அழிச்சாங்க. பட் அந்த பாண்டூன்ஸ் அழிச்சதுலருந்து என்ன ஆச்சுன்னா, இங்க எந்த ஒரு அப்டேட்டுமே இல்ல உக்ரைன் கிட்ட இருந்து. சிம்பிளா அந்த பாண்டூன அழிச்சுட்டு, அத தொடர்ந்து பாண்டூன் எதுவும் கட்டாத மாரி பார்த்துக்கிட்டாங்க. அவ்வளோதான். ஸ்டில் இங்க எந்த ஒரு ஸ்டில் இங்க எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாம இருக்கும். ஆனா, இந்த இடத்துல இந்த கொர்னேவோ, அதற்கு கீழ இருக்கும் இடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சண்டை போயிட்டு இருக்கு. இந்த சண்டையானது வந்து இந்த பக்கம் இருந்து அட்வான்ஸ்மென்ட்ட குறைக்கிறதுக்காக. பிகாஸ் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இந்த பாண்டூன்கள உடைச்சாங்கன்னா, கீழ் பக்கமா ரஷ்யர்கள்னால வர முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ, அவங்களுக்கு ஒண்ணா இருக்கும் வழி இந்த பக்கம் பார்டர சுத்திக்கிட்டு வரணும். அப்படி இல்லைன்னா, இந்த பக்கம் இருந்து குறைச்சு இப்படி வரணும் இவங்க. அப்பதான் இந்த இடத்த அவங்கனால செக்யூர் பண்ண முடியும். அதன் காரணமாக தான் இந்த ஒரு நான் முன்ன காமிச்சேன் பார்த்தீங்களா, கொர்னிவோ ஏரியாக்கு கீழ சண்டை போயிட்டு இருக்குன்னு. ஸோ, இந்த சண்டைக்கான காரணம் இதுதான். அதே மாரி உங்கனால ரொம்ப வியர்டா ஒரு அப்டேட்ட பார்க்க முடியும். என்னன்னா, இங்க கீழ வந்து தாக்குதல் இருப்பத உங்கனால பார்க்க முடியும். இந்த ஸ்டார் மாரி போட்டிருக்கிறது எல்லாமே தாக்குதல் தான். இது என்னான்னா, கீழ இருந்து இந்த ப்ளூ ஏரியாங்கிறது உக்ரைன் குறிக்கிறது இல்லைங்களா? ஸோ, இங்கிருந்து இந்த பக்கம் உள்ள போறதுக்கான தாக்குதல் தான் இங்க எல்லாமே. ஸோ, அத கவுண்டர் பண்றதுக்காக தான் ரஷ்யா இந்த பக்கம் தாக்குதல் நடத்திட்டு இருக்கிறாங்க. கீழ்ப்பகுதி அப்படின்னு வந்தோம்னா, எந்த ஒரு மாறுதலுமே இல்ல. ஏன்னா, மேல இருந்து தான் இவங்க கீழ வந்துகிட்டு இருக்கிறாங்க ரஷ்யன்ஸ். ஸோ, கீழ்ப்பகுதியில எந்த ஒரு மாறுதலுமே இல்ல. அவங்க பிடிச்ச இடம் அப்படியே தான் இருக்கு. இப்ப ஓவராலா அந்த கர்ஸ்கி பேட்டில் மேப் அப்படிங்கிறது எப்படி போயிருக்கு? எந்த அளவுக்கு ஒரு சேஞ்சஸ் ஆகியிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ இப்ப நானு ரெட் கலர்ல மார்க் பண்றேன் பாருங்க. அது வந்து இதுக்கு முன்னாடி இருந்த இடம். ஸோ இவ்ளோ பெருசு இருந்துச்சு அவங்களுடைய இடம். இப்ப நான் கிரீன் கலர்ல மார்க் பண்றேன் பாருங்க. இது இவங்களுடைய அப்டேட். ஸோ இதுவரைக்கும் அதே மாரி இந்த இடத்துல லைட்டா இப்படி. ஸோ இவ்ளோ தூரம் வந்து இவங்க வந்து உள்ள வந்திருக்கிறாங்க. ரஷ்யன்ஸ். அதே மாரி இந்த இடத்துல இருந்தும் இவங்க தாக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க ரஷ்யன்ஸ். ஆச்சுங்களா? ஸோ இந்த இடம் வந்து ரஷ்யாவின் சேஃப்கார்டுக்கு ஆகியிருக்கு. அதே மாரி இந்த இடம் அப்படிங்கிறது இன்னும் குழப்பமான சூழ்நிலையாவே இருக்கு. எந்த ஒரு முன்னேற்றமுமே இங்க வராதனால இந்த இடம் பத்தி நாம எதுவும் பேச வேணாம். கொலோட்டிவ்லோக்கா அப்படிங்கிற இடத்துல மட்டும் சண்டை போயிட்டு இருக்கு. அத மட்டும் கன்ஃபார்மா சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல ரஷ்யர்களின் கை தான் ஓங்கி இருக்கு. ஓகேங்களா? இதுதான் வந்து கர்ஸ்க் பேட்டில் மேப்புக்கான அப்டேட். அடுத்ததா நம்ம டோன்பாஸ பார்க்க போலாம். அதற்காக இந்த மேப்க்கு வந்திருக்கோம். ஏன் அந்த மேப்ல இருந்து வெளியில வந்தேன்னா, டோன்பாஸ் அப்படிங்கிற இடத்துல அதிகமான தாக்குதல் நமக்கு நடந்தது இருக்கு. கர்ஷ்க கம்பேர் பண்ணும்போது. ஸோ அந்த மேப்ப கொண்டு போய் உங்களுக்கு டோன்பாஸ்க்கு நான் காமிச்சேன்னு வைங்களேன், ரொம்ப கன்ஃப்யூஸ் ஆயிடுவீங்க. ஏற்கனவே அந்த மேப்ல எக்கச்சக்கமான இண்டிகேஷன்ஸ் இருக்கும் தாக்குதல் நடக்கிறதுக்கு. ஸோ அங்க பார்த்தீங்கன்னா, கச்ச கச்ச கச்சன்னு இருக்கும். ஒரு கிளியர் ஸ்ட்ரக்சர் எடுக்கிறதுக்கு தான் நான் உங்களுக்கு இந்த மேப்புக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன். அண்ட் இந்த மேப்ல நீங்க கிளியரா புரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும்னா, இந்த ஒரு வயலட் கலர்ல ஒரு லைன் இருக்கு பாருங்க. பிரைட்னஸ் கம்மியா இருந்தா உங்க ஃபோன்ல பிரைட்னஸ் ஹைல வச்சு பாருங்க. அப்பதான் உங்களுக்கு கிளியரா வரும். வயலட் கலர்ல இருக்கிற லைன் தான் உங்களுக்கு டிபிஆர், எல்பிஆர் பார்டர் சரிங்களா? அதாவது டோன்ஸ்க், லுஹான்ஸ் அதற்கான பார்டர் நமக்கு இது. வேர் ஆஸ் ஒரு ரெட் கலர்ல உங்களுக்கு ஒரு லைன் தெரியும் நெறைய இடத்துல இங்கருந்து. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போர் ஆரம்பிச்ச பிறகு ரஷ்யாவின் ஃப்ரண்ட் லைன் இருக்கும் இடங்கள். ஸோ இப்போ வரைக்கும் இன்னைக்கான தேதி வரைக்கும் ரஷ்யாவின் ஃப்ரண்ட் லைன் எங்கெங்க இருக்கு அப்படிங்கிறது தான் 2022ல இருந்து
டில் டேட் வரைக்கும் ரஷ்யாவின் ஃப்ரண்ட் லைன் எங்கெங்க நகர்ந்து வந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் இது. அடுத்ததா நீங்க கருப்பு கலர்ல ஒரு லைன பார்ப்பீங்க. அந்த லைன் என்ன குறிக்குதுன்னா, ஆகஸ்ட் மாசத்துல இருந்து இந்த ரெட் கலர் லைன், அதாவது ஆக்சுவல் ஃப்ரண்ட் லைன்ல இருந்து இவங்க முன்னேறிய இடங்கள், அத கேப்சர் பண்ண இடங்கள குறிக்கும் இடங்கள் தான் இது. அதே மாரி இந்த ஆகஸ்ட் அப்படின்னு சொல்லும்போதே, கர்ஸ்க்குள்ள நடக்கும்போது, இங்க அவங்க எந்த எந்த இடத்துலலாம் அட்வான்ஸ்மென்ட் அடைஞ்சாங்க, அவங்களுடைய அட்வான்ஸ்மென்ட்ட தனியா காமிக்கும் இடங்கள் தான் இந்த பிளாக் கலர் லைன். இதுல நீங்க கிளியரா இருந்துக்கோங்க. வயலட் அப்படிங்கிறது டோன்ஸ்க் லுஹான்ஸோடைய பார்டர். ரெட்டுங்கிறது 2022ல இருந்து 2024 வரைக்கும் உக்ரைனுக்கு எதிரா ரஷ்யாவின் ஃப்ரண்ட் லைன். பிளாக் கலருங்கிறது 2024ல குர்ஸ்க் பகுதிய இன்வெர்ட் பண்ண பிறகு இவங்க அட்வான்ஸ்மென்ட் அடைஞ்ச ஏரியாக்கள். புட்டின் நம்ம ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தோம். டோன்பாஸ்ல நாங்க ஸ்டெடியா முன்னேறிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு புட்டின் சொன்னாருன்னு. ஸோ, அதற்கான அப்டேட் தான் இது. சரிங்களா? ஸோ, அவங்க பாருங்க எவ்வளோ இடத்த பிடிச்சிருக்காங்க அப்படின்னு. இப்ப இங்க நான் இன்னொரு விஷயமும் சொல்ல வரேன். சப்போஸ் உக்ரைன் நினைச்ச மாரி இங்க இருக்கும் படைகள அவங்க மேல கொண்டு போய் அந்த இடத்துல ரீஷஃபிள் பண்ணியிருந்தாங்கன்னா, அவங்களுக்கு இந்த அட்வான்ஸ்மென்ட் எதுவுமே கிடைச்சிருக்காது. ஆஸ் பெர் பிளான்ட் உக்ரைன்களுடைய அந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆயிட்டு அப்படியே போயிட்டு இருக்கும். பட் இந்த அட்வான்ஸ்மென்ட் இந்த அளவுக்கு அதிகமா இருக்கும் காரணத்தினால தான் இப்ப குர்ஸ்க்ல இருக்கும் முக்கியமான படைகள் கொலாப்ஸ் ஆகிட்டு இந்த இடத்துக்கு நகர்த்திட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலா ரஷ்யாவுக்கு என்ன பிளான் போட்டாங்களோ அந்த பிளான்ல இவங்க சிக்கிட்டு இப்ப அதன்படி இவங்க நடந்துட்டு இருக்கிறாங்க. இவங்களுடைய படைகள் தான் கர்ஸ்க்ல இருந்து இப்ப ரீஷஃபிள் ஆகிட்டு வருது. இந்த குர்ஸ்க் இன்வேஷன் நடந்த பிறகு வந்த அட்வான்ஸ்மென்ட்ல நம்ம எங்கெங்கெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டோரஸ் அப்படிங்கிற இடத்த நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும். அதே மாரி சேச்சவ்யார் அப்படிங்கிற இடத்த சேச்சவ்யார் அப்படிங்கிற இந்த இடத்த கான்சன்ட்ரேட் பண்ணணும். அதே மாரி இந்த போக்ரோவிஸ்க், அதாவது போக்ரோவிஸ்க்க கான்சன்ட்ரேட் பண்ணணும்னா, இந்த இடங்கள கான்சன்ட்ரேட் பண்ணணும். சரிங்களா? ஸோ, இந்த ஹூலெடர் அப்படிங்கிற இடம் இப்ப புதுசா வந்திருக்கு. ஸோ, இந்த 4 இடங்கள தான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய இடங்களா இருக்கும். சரி. ஃபர்ஸ்ட்டு நாம இந்த சேச்சவ்யார் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ, இந்த சேச்சவ்யார் அப்படிங்கிற பகுதிய நம்ம எதற்கு எடுத்துக்கலாம்னா, பாக்மத் ஆப்பரேஷனுக்கு முடிஞ்ச பிறகு ரஷ்யாவின் ஃப்ரண்ட் லைன் தொடர்ந்து முன்னேறி, இந்த சேச்சவ்யார் வர இப்ப வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இது. சரிங்களா? சேச்சவ்யார் அப்படிங்கிற ஒண்ண நம்ம எடுத்துக்கலாம். டோரஸ்க் அடுத்து நம்ம எங்க போணும்னா, இந்த டோரஸ்க் பகுதிக்கு வரணும். டோரஸ்க் இப்ப வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணப்படல. ஆனா 2 வார காலத்திற்கும் மேல டோரஸ்க்க கைப்பற்றுவதற்கான சண்டைகள் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மையா இருக்கு. இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங் பேட்டில் 2 பேருக்கும் இடையே போயிட்டு இருக்கு. அதே மாரி இந்த ரெட் கலர் பகுதி என்னங்கிறது தான் இவங்க புடிச்ச பகுதிகள். சண்டேல இவங்க பிடிச்ச பகுதிகள் அப்படின்னு கிளைம் பண்ணப்படுது. இந்த டோரஸ்க்கு கீழ தான் உங்களுக்கு வந்து இந்த நியூயார்க் அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இடம். ஸோ, நியூயார்க் அப்படிங்கிற பகுதியும் இங்க தான் இருக்கு. ஸோ, இவங்களுடைய பிளான் என்னவா இருக்கு அப்படின்னா, இத நான் போன காணொளியில சொல்லியிருப்பேன். ஸோ, நியூயார்க்ல இருந்து ஒரு ஃப்ரண்ட்ட இப்படி கொண்டு வந்து, டோரஸ்க்ல இருந்து இப்படி கொண்டு வந்து, இந்த இடங்கள அப்படியே என்சர்க்கிள் பண்றது தான் இவங்களுடைய பிளான். சரிங்களா? ஸோ, அதற்கான ஒரு ஃப்ரண்ட் தான் இது. ஸோ, ஃபர்ஸ்ட்டு ஃப்ரண்ட்டு மேல சேச்சவ்யார், 2ண்ட் ஃப்ரண்ட்டு இங்க டோரஸ்க்கு. இப்ப 3வது ஃப்ரண்ட் எங்க போறோம் அப்டின்னா, இந்த போக்ரோவிஸ்க் அப்படிங்கிற இடத்துக்கு தான் போறோம். இந்த இடத்த நீங்க பார்க்கும்போது மிகப்பெரிய கையகப்படுத்திய இடமே இங்க தான் அப்படின்னு நமக்கு தெரிய வரும். அதே மாரி ஸ்ட்ராட்டஜிக் ரீதியாகவும் இந்த போக்ரோவிஸ்க் அப்படிங்கிறது உக்ரைனுக்கு இன்றியமையாதது. ஏன்னா, இந்த டோன்பாஸ்ல இருக்கும் உக்ரைனின் ஃப்ரண்ட் லைனை எதிர்த்து செயல்பட மேற்கத்திய ஆயுதங்கள் எல்லாமே இந்த போக்ரோவிஸ் அப்படிங்கிற ரயில்வே ஸ்டேஷன் மூலியமா தான் இங்கிருந்து டிஸ்பேட்ச் செய்யப்படுது. ஸோ, போக்ரோவிஸ் அப்படிங்கிறது மிகப்பெரிய டிஸ்பேட்ச் ஏரியாவா இவங்களுக்கு இருக்கு. சப்போஸ் போக்ரோவிஸ்க் அப்படிங்கிறது ரஷ்யாவின் கண்ட்ரோல்குள்ள வந்துச்சுன்னா, என்டையரா இதற்கு கீழ இங்க இருக்கும் ஃப்ரண்ட் லைன் யாருக்குமே வெப்பன் சப்ளை அப்படிங்கிறது நடக்காது. ஸோ, மிகப்பெரிய வெப்பன் சப்ளை இடம் தான் இந்த போக்ரோவிஸ்க். ஸோ, இத கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க அப்படின்னா, கம்ப்ளீட்டா இந்த டோன்பாஸ் அப்படிங்கிறது ஈஸியா இவங்க கையகப்படுத்திருவாங்க. அதே மாரி இன்னொரு நியூஸ். இந்த வருஷத்துடைய கடைசி மிகப்பெரிய தாக்குதல் இந்த போக்ரோவிஸ்க மையப்படுத்தி தான் இருக்கும். இந்த போக்ரோவிஸ்க யார் எடுக்குறாங்களோ, அவங்களுக்கு இந்த போர் ஈஸியா போயிரும். ஏன்னா போக்ரோவிஸ்க் அப்படிங்கிறது தான் டோன்பாஸ்க்ல சண்டை போடுவதற்கான ஆயுதங்கள் சப்ளை பண்ணும் இடமா இருப்பதனால, ரஷ்யாவின் வெற்றி ஈஸியா வந்துரும். ஸோ, போக்ரோவிஸ்க் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் பேட்டில் கோயிங் டூ ஹேப்பன் அட் த எண்ட் ஆஃப் 2024. ஸோ, இத எதிர்பார்த்து தான் நம்ம இருக்கிறோம். தொடர்ந்து போக்ரோவிஸ்க ஆக்கிரமிக்கிறதுக்காக அத முன்னேறும் படைகள் அட்வான்ஸ் அடையறாங்க அப்படிங்கிற செய்தி கிடைச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ, போக்ரோவிஸ் அப்படிங்கிறத நம்ம முக்கியமா பார்க்க வேண்டிய இடங்கள். ஸோ, போக்ரோவிஸ் அப்படிங்கிறது ஸ்ட்ராட்டஜிக் ரீதியா உக்ரைனுக்கு முக்கியமான இடங்கள். கீழ இந்த ஹூலெடர் அப்படிங்கிற இடம் இப்போ புதுசா ஒரு ஓப்பன் ஆயிருக்கும் ஃப்ரண்ட். நீங்க பார்த்தீங்கன்னா, இப்ப தான் புதுசா இடங்கள பிடிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. சரிங்களா? ஸோ, இப்ப புதுசா ஒரு ஃப்ரண்ட் ஓப்பன் ஆகுது. இந்த ஹூலெடர்ல. ஓகே. இந்த இடத்துல இதுதான் அட்வான்ஸ்மென்ட். சிம்பிளா சொல்லணும்னா, பிரசிடென்ட் புட்டின் சொன்ன அட்வான்ஸ்மென்ட் இந்த ஏரியாக்கள் தான். ஸோ, அதுல நாம பாயிண்ட் பண்ண வேண்டிய ஏரியாக்கள் அப்படிங்கிறது, இந்த பாக்மத் கிட்ட இருக்கும் நியூயார்க்,
அதே மாரி இந்த போக்ரோவிஸ் கிட்ட இருக்கும் ஏரியா, இந்த டோரஸ்க், அதே மாரி இந்த ஹூலெடர் இந்த 4 இடங்கள் தான். ஸோ இதுதான் மாற்றங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டுகிட்டு இருக்கக்கூடிய செய்திகள். அந்த தொடர்ந்து சண்டைகள் இந்த இடத்துல தான் போகிட்டு இருக்கு. இப்போ புதுசா என்ன ஆகியிருக்கு அப்படின்னா, இந்த கர்கிவ், பெல்கிராட் பகுதியில உக்ரைன் அந்த பார்டர் ஓரமா சண்டைய ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வந்துட்டு இருக்கு. பட் இந்த நியூஸ நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பார்க்க தான் அதற்கான டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் நம்மனால குடுக்க முடியும். பட் இப்ப ஒரு செய்தி வந்துட்டு இருக்குங்கிறத இப்ப பதிவு பண்ணிடுறேன். அண்ட் இன்னைக்கான வார் மேப் அனாலிசிஸ் அப்படிங்கிறதுல நம்ம பேட்டில் ஆஃப் குர்ஸ்க்ல எப்படி ரிட்டாலியேஷன் ரஷ்யா ஆரம்பிச்சிருக்காங்க. அதே மாரி டான்பாஸ்க்ல எந்தெந்த இடங்கள்ல அட்வான்ஸ்மென்ட் அடைஞ்சிருக்காங்க. ஏன் உக்ரைன் இந்த டோன்பாஸ்க்க கொண்டு கவலை கொண்டாங்க அப்படிங்கிறதுக்கான கிளாரிஃபிகேஷன் இன்னைக்கு நான் உங்களுக்கு குடுத்துருக்கேன்னு நெனைக்கிறேன். ஸோ சப்போஸ் உங்களுக்கு புரியல அப்டின்னீங்கன்னா, இன்னொரு வாட்டி இந்த வீடியோவ தொடர்ந்து பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். இதற்கு முன்னாடி சொன்ன செய்திகளையும் நீங்க கனெக்ட் பண்ணீங்கன்னா, குட் டூ கோ. உங்களுக்கு ஈஸியா புரியறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். ஹோப்ஃபுல்லி இன்னைக்கான காணொளி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது மூலியமா உங்க நண்பர்களும் போர்க்களத்துல ஃப்ரண்ட் லைன் எப்படி வேலை செஞ்சுட்டு இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுப்பாங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் மை டியர் ஃபிரெண்ட்ஸ். அன்டில் இட்ஸ் சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஆயுதம் அறிவோம். நன்றி, வணக்கம்.